வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3 12ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர் எண் மற்றும் அதன் தலைகிழி ஆகியவற்றின் வித்தியாசம் 24/5 எனில் அந்த எண்ணை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எண்ணு அதோட தலைகிழி இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 24/5 அப்படின்னா அந்த எண்ணை நம்ம என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, தேவையான எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ தலைகீழ் என்னவாக இருக்கும்? 1/x. அதாவது எக்ஸ்ன்னு என்ன அர்த்தம்? x/1ன்னு அர்த்தம். அப்போ இது தலைகீழ மாத்திரம் என்ன வந்துடும்? 1/x. கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த எக்ஸுக்கும் இதோடைய தலைகீழ் இருக்கு இல்லையா 1/x, இதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வருதான்? 24/5. இதை மட்டும் நம்ம கரெக்டா எழுதிட்டா போதும். இதுக்கு அடுத்து பாருங்க, ஈஸியா நம்ம இது பண்ணிடலாம். இங்க எக்ஸ்ன்னு என்ன அர்த்தம்? x/1. குறுக்கு பெருக்கு எடுத்துருவோமா? பகுதியில் 1 x பெருனா எக்ஸ், குறுக்கு பெருக்குங்க. எக்ஸ் பெருனா x² மைனஸ் 1 ஈக்குவல் டு 24/5. எந்த மாற்றம் இல்லை. இப்போ பாருங்க, 5 வகுத்துல இருக்காங்க வந்து பெருக்கலாம் மாறுமா? அப்ப 5 × x² மைனஸ் 1 ஈக்குவல் டு 24. இங்க எக்ஸ் வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். சரியா? இப்ப 5 உள்ள பெருங்க. 5 உள்ள பெருக்குனா 5x² மைனஸ் 5. இதை இடத்து கொண்டு வந்துருமா? மைனஸ் 24x ஈக்குவல் டு 0. வரிசை எழுதிருங்க. முதல்ல 5x², அதுக்கடுத்து எக்ஸ் உறுப்பு மைனஸ் 24x, அதுக்கடுத்து மாறிலி உறுப்பு மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன வந்திருக்கு? ஒரு இருபடி சமன்பாடு வந்திருக்கு. இருபடி சமன்பாடு வந்தால் நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தலாமா? பாருங்க, x² கீழ் 5ஐயும் மாறிலி உறுப்பு மைனஸ் 5 பெருக்கணும். பெருக்க என்ன வரும்? பிளஸ் மைனஸ் மைனஸ் 5 எக்ஸோட கீழ் என்ன இருக்கு? மைனஸ் 24. இரண்டு எண்களை பெருக்கும் போது மைனஸ் 25 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ மைனஸ் 24 வரணும். எந்த நம்பர்? ஒரு 25 பாருங்க, இங்க ரெண்டு உறுப்பு மைனஸ் இருந்துச்சுன்னா பெரிய காரணிக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும். அப்ப பெருசுக்கு மைனஸ் கொடுத்தா நமக்கு என்ன வரும்? மைனஸ் 24 வரும். செக் பண்ணி பாருங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ் ஒரு 25. இது ரெண்டு வேற குறி. அப்ப கழிக்கணும் இல்லையா? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் 1 கழிச்சா 24. பெரிய நம்பருக்கு நான் மைனஸ் 24. சரியா? பை, இப்ப பாருங்க, இந்த x² உறுப்புல அடுக்க விட்டு இந்த அடிமானத்தை ஃபுல்லா எடுத்து எழுதும். என்ன இருக்கு? 5x எழுதிட்டோமா? இப்ப கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். 5 5 25. அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு? எப்படி எழுதணும்? 5x பிளஸ் 1. 5x பிளஸ் 1 முன்னால இது மேல பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அதுக்கு அடுத்தது x மைனஸ் 5. x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக பிரிச்சிருமா? காரணிப்படுத்திட்டோம். 5x பிளஸ் 1 0க்கு சமப்படுத்துங்க. அதுக்கடுத்து x மைனஸ் 5 0க்கு சமப்படுத்துங்க. பாருங்க, இதுல ஈஸியா முடிஞ்சிடும். பாருங்க, x ஈக்குவல் டு மைனஸ் 5, வலது கொண்டு பிளஸ் 5. அப்போ எக்ஸோட ஒரு மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று கண்டுபிடிச்சலாம் பாருங்க. 5x ஈக்குவல் டு பிளஸ் 1, வலது பக்கம் வந்தால் மைனஸ் 1. நமக்கு எக்ஸ் ஆன வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த 5 எக்ஸ் கூட பெருக்கல இருக்கு, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். தேர்ஃபோர் நமக்கு தேவையான எண் எக்ஸ். எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கலாம்? 5 இருக்கலாம். அப்படி இல்லை மைனஸ் 1/5 இருக்கலாம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.